இனி தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் என்ற நிலையை உருவாக்குவோம். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். 2026 திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. முதலமைச்சராக நம்முடைய தலைவர் தான் உட்கார போகிறார். இதை தவிர நமக்கு வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. 2026 அண்ணா திமுக தலைமையில் சிறப்பான கூட்டணியும் 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திமுக கூட்டணி இல்லை, உறுதிபட சொல்கிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையிலே கழக பொதுச்சாளருடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். வணக்கம், இது கேள்வி களம். 2026 ஆண்டு தேர்தலை நோக்கி கட்சிகளுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அந்த கட்சி அஇஅதிமுக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. ஒரு சிறப்பான கூட்டணியை அமைப்போம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். தன் கட்சிக்குள் எழுந்ததாக சொல்லப்படக்கூடிய சவால்களை, நெருக்கடிகளை சமாளித்திருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் 200 தொகுதிகளை எங்கள் கூட்டணி கைப்பற்றும் என்று திமுக சொல்லக்கூடிய அந்த சவாலை அதன் முன்னால் தாக்கு பிடிப்பாரா என்று விவாதிக்க போகிறோம். நம்மோடு வடசென்னையினுடைய திமுக எம்பி திரு கலாநிதி வீராசாமி அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சிக்கவி தாசன் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். திரு புரட்சிக்கவி தாசன், திமுக தங்களுடைய பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நின்றிருக்கிறாங்க. தொடர்ந்து பாஜக மீதான விமர்சனம் என்பது அந்த நிலையில் திமுக கூட்டணி இருக்கிறது. இப்போ அதிமுக அதே நிலைப்பாட்டில் இருக்கிறது. அவர்களும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக கண்டன தீர்மானங்களை போடுறாங்க. பிஜேபியோட கூட்டணி இல்லை, அது அண்ணாமலையோட மட்டும் மோதல் இல்லை, பிஜேபியோட கட்சியோடைய கூட்டணி இல்லை, தனியாக கூட்டணி அமைத்து வெல்வோம்னு திரு பழனிசாமி அவர்கள் சொல்றதை எப்படி பார்க்கிறீங்க? திராவிட இயக்கம் அப்படிங்கிறது தேசிய இயக்கத்திற்கு எதிரானது. அடிப்படையிலேயே இதுதான் முரண்பாடு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அது மாதிரி தலிஸ்தான், அது மாதிரி திராவிட நாடு என்கிற கான்செப்டை உள்ளடக்கியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருடைய தோற்றுவாய் இதுதான். அதனால் அவங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை குறிவைத்து தாக்குவதில் வியப்பு எதுவும் இல்லை. 2 பேருமே பிரிவினைவாதிகள், 2 பேருமே தேச விரோத சக்திகளுக்கு ரொம்ப அடிப்படையற்ற குற்றச்சாட்டு சொல்றீங்க. 2 பேரும் பிரிவினைவாதிகள் இல்ல, தேசிய விடுதலையை கொண்டாடுற, தேச நலனில் அக்கறை கொண்ட மாநில கட்சிகள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சிகள். அண்ணா காலத்திலேயே பிரிவினை இல்லைன்னு சொல்லி அந்த முழக்கத்தை கைவிட்டாங்க சைனா போர்ல. இப்ப அவர்கள் பிரிவினைவாதிகள் அல்ல, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள். பிரிவினைவாதம் பேசுற கட்சியை தேசிய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, பிஜேபியோட சேர்ந்தால் அவங்க பிரிவினை எண்ணத்தில் இதை பேசல, பிஜேபி ஒரு பிளவுவாத சக்தி, அவர்களோடு சேர்ந்தால் மக்கள் நிராகரிக்கிறாங்க, எனவே பிஜேபியோட சேரல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதற்கு உங்க நிலைப்பாடு என்ன, பதில் என்ன? ஏங்க, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி சற்றேறக்குறைய 20 விழுக்காடு இருக்கிறது. இந்த 20 விழுக்காட்டை திமுக கைப்பற்றுவதா அதிமுக கைப்பற்றுவதா என்கிற சண்டைக்கு தான் இந்த மனோபாவம் காரணமாக இருக்கிறது ஒழிய, அது ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் விவாதத்தை இந்த மொத்த நரேட்டிவே நீங்க மாத்துறீங்க. அது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டும் பிஜேபி ஓட்டு போடல அப்படின்னா
மீதி இருக்கிற 80% இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்களா? நிச்சயமா 80% இந்துக்கள்ல 50% ஓட்டு இல்ல, வாங்கினாலே அந்த நீங்க ஜெயிக்க இந்துக்களுடைய- முடியுமே. 40% ஓட்டு வாங்கிடுவீங்களே. பிஜேபி வந்து எல்லா தரப்பு மக்களும் தான் ஏற்றுக்கொள்ளல. அதே முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மேல மட்டும் போடுறீங்க. ஏற்றுக்கொள்ளாமலா 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்கோம்? மக்கள் தமிழ்நாடு வாக்களிக்காமல ஆட்சி அமைச்சிருக்கோம்? சார், அதனால அதாவது இப்ப திமுகவும் அதிமுகவும் தேவைக்கு தகுந்தது போல பிஜேபியை அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த காலம். திமுகவுக்கு கூட்டணி வேணும்னா அதுக்கு ஒரு காரணம், அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி வேணும்னா அதுக்கு ஒரு காரணம். காரணத்தை கண்டுபிடித்துக் கொள்வதுதான் அவங்களுடைய வேலை. என்னை பொறுத்தவரையில் அதாவது சித்தாந்தம் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. சித்தாந்தம் முரண்படலாம். கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றா கூட்டணியில் இருக்கு, ஹிந்தி கூட்டணி இல்லை. அதனால திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்றா இருக்கு, ஹிந்தி கூட்டணியில். தேசியவாத காங்கிரஸும் ஒன்றா இருக்கு, ஹிந்தி கூட்டணியில். கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கிறது, ஹிந்தி கூட்டணியில். முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிற ஹிந்தி கூட்டணி எப்படி அவங்க இந்தி கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படின்னா பொது எதிரி பிஜேபி. எனவே பிஜேபியை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் இணைய வேண்டும் அப்படின்னா. அதனால திமுகவுக்கு ஒரு கொள்கை, அதிமுகவுக்கு ஒரு கொள்கை இல்லைங்க. 2 பேருக்கும் பொது ஓட்டு வங்கி எதுனா தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கி லட்டு மாதிரி 20 விழுக்காடு இருக்கு. பிளஸ்ஸா மற்ற ஓட்டு 20 பெருசா 80 பெருசாங்க? ஆனால் 20 பெருசா 80 பெருசா? இல்ல நீங்க வந்து ஒரு இந்தியா கூட்டணி ஒரு பொதுவான இலக்குல பிஜேபியை வீழ்த்துவோம்ன்ற இலக்குல அவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க. மோடி அரசாங்கம் மாநில உரிமைக்கு எதிரானது, மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு எதிரானது, பாரபட்சம் காட்டுகிறது அப்படின்ற பல கோரிக்கைகளை முழக்கங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. அதோட மெரிட்ஸ்குள்ள போக வேண்டாம். அதிமுக அவங்க கூட்டணிக்குள் வரும் அல்லது அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் திமுக பிஜேபியை எதிர்க்கிறதும் திமுக கூட்டணி பிஜேபி எதிர்க்கிறதுல பெரிய விசேஷம் இல்ல. ஏடிஎம்கே ரீதிங்கிங்க்கு வரல, பிஜேபி இல்லாமலேயே தேர்தலை சந்திக்க முடியும்னு நினைக்கிறாங்களே, அது அவங்க தன்னம்பிக்கை காட்டுதா? பிஜேபியோட சேர்ந்தா மைனஸ் நினைக்கிறாங்களே, அதை என்ன சொல்றீங்க? இல்ல, அது தன்னம்பிக்கை இல்லைங்க, மூட நம்பிக்கை. நீங்க மூட நம்பிக்கை அதை அதாவது கடந்த தேர்தலில் மெகா கூட்டணி என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்னார். யாரும் எதிர்பார்க்காத முறையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னாரு, வெற்றி பெறுவோம்னாரு. ஆனால் என்னாச்சு, அது ஒரு மெகா மோசடி, நம்பிக்கை மோசடியாக மாறி போய்விட்டது. அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தினர். அதனால் இந்த தேர்தலையும் அவர் இப்போ திமுகவில் 200 தொகுதிகளில் வெற்றி என்று இலக்கு வைத்திருப்பதனால மாண்புமிகு எடப்பாடியார் 234 வெற்றி என்று கூட இலக்கு வைக்கலாம். அதை கேட்பதற்கு அதிமுக தொண்டர்கள் பொறுமையாக ஆர்வமாக காத்து கிடக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபியோடு திமுக சேரணுமா அதிமுக சேரணுமாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால ரெண்டு பேருமே உங்க வேணாம் நிராகரிக்கிறாங்க. 2 பேரும் உங்க வீட்டு வாசல்ல பெட்டிஷன் கொடுக்குறாங்க, விண்ணப்பம் கொடுத்து காத்து இருக்கிறாங்க, கமலாலயத்து வாசல்ல கூட்டணிக்காக ஏங்கி நிக்கிறாங்கன்னா நீங்க முடிவு பண்ணலாம். சாய்ஸ் உங்ககிட்ட இல்ல. அவங்க 2 பேரும் கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் உங்களை நிராகரிக்கிறாங்க. திமுக நிராகரிக்கிறதுல வியப்பு இல்ல, ஏடிஎம்கே உங்களுடைய முன்னாள் கூட்டணி கட்சி உங்களை நிராகரிக்கிறது இல்லைங்க. திமுக அதிமுகவுடைய கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க. காங்கிரஸ் தோல்ல ஏறி ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க, அது மாதிரி பிஜேபி தோல்ல ஏறி மத்தியில் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஆக தோளில் ஏறாமல் ஒரு ஆட்சி ஒரு அரசியலை தேர்தலை சந்தித்திருக்கார்களா என்றால் இல்லை. அப்படி அவங்க தமிழ்நாடு மட்டும்தான் சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் இலக்கு, பாராளுமன்ற தேர்தல் விலக்கு அப்படின்னு ஒன்று திமுக அதிமுகவுடைய கொள்கை திட்டத்தில் ஒன்றும் இல்லை. சந்தர்ப்பம் அமையலை. அதனால போன முறை எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் போயிட்டார். ஆனால் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. எப்ப எமர்ஜென்சில கலைஞரை, ஸ்டாலினை, நிதிஷ்குமாரோடையும் சந்திரபாபு நாயுடுவோடையும் கூட்டணி சேர்ந்து குமாரசாமியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் இருக்கீங்க. அவங்க முதுகுல ஏறி அல்ல அவங்க தோல்ல ஏறி அதிகாரத்துல மோடி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? கூட்டணி யுகத்துல அதிகார பகிர்வு அப்படின்றது இயல்பு. தேர்தல் காலத்துல கூட்டணி இயல்பு. தமிழ்நாட்டில் பிஜேபியை இத்தனை ஆண்டு காலத்துக்கும் பிறகும் இத்தனை தேர்தலில் சேர்ந்து நின்ன பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கிறார் அப்படின்னா
அது ஏன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வர்றேன். நீங்க அதுக்குள்ள வரமாட்டீங்க. நம்ம அடுத்த சுற்றுல நீங்க சொல்லுங்க. திரு தமிழ்மணி இல்ல சார். நான் இல்ல தன்னுடைய நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க சார். அது உங்களுக்கு தெரியுதுல்ல, இல்ல உங்களுக்கு தெரியுதுல்ல, கூட்டணியில இந்த தர்மங்கள்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. திரு தமிழ்மணி, எடப்பாடி அவசர செயற்குழுவை கூட்டுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அது சம்பந்தமா நிறைய ஊகங்கள் இருந்தது. உட்கட்சி நெருக்கடியை சமாளிச்சிட்டாரா? அவர் தலைமையில் ராஜதந்திர கூட்டணியை ஏற்று அவருடைய ஒற்றை தலைமை அப்படின்னு அந்த கட்சி திருப்பி ரீஅஃபர்ம் பண்ணியிருக்கு. கட்சியில் எழுந்த பூசல்களை இன்னும் நேரம் சேர்க்கணும் அல்லது பிஜேபியோட கூட்டணிக்கு போகணும், கூட்டு தலைமையை நோக்கி போகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் வார்ட் ஆஃப் பண்ணிட்டாரா? குறைஞ்சபட்சம் கிழிசைகளை தைத்து விட்டார். கிழிசை இருக்கும், கிழிசை இல்லாத வேட்டி புது வேட்டி மட்டும்தான். இப்போ புது வேட்டிலாம் கிழிசை வந்துருச்சு, இருக்கும். ஆனால் அதுதான் ஒரு தலைமை செய்ய முடியும். அதை ஒரு தலைவர்னு ஒத்த குரலில் அவங்க பிஜேபியோட கிடையாது. உங்கள் தலைப்பே அதுதான் சார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற வழியை நம்பி செய்ய முடியுமாங்கிறது தான். நான் ஒரு 3-4 விஷயங்கள் சொல்கிறேன் சார். நீங்கள் அதுக்கு பிறகு என்ன வேணால் என்ன கேளுங்க. அந்த 3 முடிக்கிற வரைக்கும் தயவுசெய்து தலையிடாதீங்க. இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஷோ. எனக்கு பர்சனலாக என்ன சார் சார் 1, இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்துருச்சு. கிருஷ்ணனை நீ ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியாச்சு, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அப்புறம் எப்படிரா தான் ஜெயிப்பாங்க பாண்டவர்கள்? கிருஷ்ணனுடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். அதான் வழிவகுக்கிறது. அதை நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன், எனக்கு புரியாமல். வழிவகுப்பது என்பது கிட்டத்தட்ட அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி அந்த கட்சி இருக்குது. சரி, முடியுமா? நியாயமான கேள்வி சார். இந்த 200 சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதிகம் பதில் சொல்லிடுறேன். திமுக தலைவர் சொல்கிறதுல இந்த கூட்டணி நீடிக்குமானால் 210 வரும். அவராக 200 சொல்கிறாரு, நான் ஒரு 10 சேர்த்து சொல்ல தயாராக இருக்கிறேன். திமுக கூட்டணி இப்படியே நீடிச்சா இப்படியே நீடிக்குமானால், நீடிக்காது என்பதனுடைய கணக்கு அது வேறு காரணம். நீடித்தால் 210 கூட வரும். ஒரு 5% நீங்கள் சேர்த்துக்குங்க, நான் தப்பாக சொல்ல மாட்டேன். அது என்னுடைய கணிப்புங்கிறத தாண்டி அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலையே கிட்டத்தட்ட ஒரு என்ன ஆக போடுகிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி போயிடும். அதை அதோட விட்டுருங்க. சரி, ஸ்ட்ராட்டஜி முடியுமா எடப்பாடியால்? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அரசியலில் கலைஞரை போல ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது சார். நான் பழகியிருக்கிறேன். அவர் தனியாக இருந்த காலத்தில் அவர் கூட இருந்திருக்கிறேன். யாரும் கிடையாது சார், இந்திய அரசியலில் கிடையாது. சரி, அவர் ஒரு ராஜதந்திரி, மிகப்பெரிய ராஜதந்திரி. உங்களுக்கு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழ்மணி பார்க்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா தமிழ்மணி உள்ளே போகக்குள்ளேயே, என்ன தமிழ்மணி இன்னும் ஒரு 2 மாதம் நீ வெயிட் பண்ணக்கூடாதா, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் எதுக்காக வந்தேன்னு அவர் பதில் சொல்லிடுவார். அஸ் எ என்டர். அப்படிப்பட்டவரை ஜெயலலிதா எப்படி வீழ்த்தினாங்க? ஸ்ட்ராட்டஜி தான். 2016 நிச்சயமாக தோற்று போவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. கலைஞர் எதிர்பார்த்தார். ஒரு அரசியல் கணக்கு என்ன பண்ணாங்க, நம்ம யாரெல்லாம் அதிமுகவுக்கு எதிர்த்து வாக்கு போடுவார்களோ அவர்களையெல்லாம் நான் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும். எடுத்தாங்க, கொடுத்தாங்க, கவித்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. எல்லாம் நடந்துச்சு. இன்டெலிஜென்ஸ். அவங்க நேரடியாக போய் பேசலை. எதிர்ப்பு ஓட்ட சிதறடிச்சாங்க, இல்லை ஒன்றாக்கிட்டாங்க, வெளியே கூட்டி விட்டாங்க. ப்ளீஸ், அங்கே தான் வித்தியாசப்படுறேன் நான். அவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேச வேண்டிய விதத்தில் பேசி செய்ய வேண்டியதை செய்து அவர் உடனே தான் தான் முதலமைச்சர்னு அன்புமணியாகிய நான் நின்றுக்கோ, ஓட்டை பிரி, எனக்கு எனக்கு எதிராக போகிற ஓட்டை நீ. சரி, அவர் எமோஷனல் கேபிட்டல். அவர் ஒன்றும் பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. அவரை தூக்கி விட்டாங்க. சிபிஎம் சிபிஐ எல்லாம் உங்க கூட தான் வருது, வைகோ உங்க கூட வர்றாரு, அப்படி பின்னிடுவார் வைகோ பேசி, உனக்கு கவலையப்படாத. அவர் உடனே போய் உண்மை நம்பி, சரி நான் கிங் மேக்கரா, நான் கிங் மேக்கரா கிங்கான்னு கேட்டார். ஒரு 100 பேர் அவர் ஆதரவாக ரசிகர்கள், நீங்கள் கிங்கு தான் போச்சு. ஓட்டு பிரித்த உடனே ஜெயிச்சிருக்க வேண்டிய திமுக தோற்று போச்சு. நல்லா ஓட்டு வாங்கினாங்க, அது நீங்கள் மறுக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை. க்ளோஸ் பையாக வந்தாங்க, தோற்று போனாங்க. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் முடியும்.
சரி இது முடியுமா இவருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு சார், ரைட் சார், நான் உண்மை நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி. இவர் செய்வாரா? முந்தா நாள் அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய பிஹேவியரை பார்க்கக்குள்ள இருக்குன்னு தமிழ்மணியாகிய நான் நம்புகிறேன். எவ்வளோ பெரிய விவாதம் வச்சோம், கலந்துக்கிறதா கலந்துக்கக்கூடாதா டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போகலை. டீ பார்ட்டியில் நியாயமா தவறா, சட்டமா உண்மையா தர்மம், அழகாக உட்கார்ந்தார். எப்படியும் பதிலே சொல்லலை அவரு போகலை. 2 பேர் அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. ஜெயக்குமார் எம்எல்ஏல தோற்று போனவர், எங்கள் வீட்டு பக்கத்தில் இவர் இருக்கிறாரு, அவரும் பழைய மினிஸ்டர், அவரும் மதுரை வாயில், அவரும் அப்போ 2 பேரும் போயிட்டு வாங்கப்பா, பிரச்சனை. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. கிழிசல்களை தைச்சி சரி செஞ்சிட்டாரு. 2வது திமுக கூட்டணி நீடிக்காது, நீடிச்சா அவங்க இதை விட வெற்றி பெறுவாங்க. 10 ஓட்டு உங்களை கேட்குறேன், கிழிசல்களை ஏடிஎம்கேவோட உட்கட்சி பூசல் அல்லது உட்கட்சியில் அவருக்கு இருக்கிற நெருக்கடிகள், சவால்கள், கட்சிக்கு வெளியேற்றப்பட்டவர்கள், வெளில இருக்கிறவங்க பண்ணுற சவால்கள், இதை சரி பர்மனெண்ட்டாக சரி பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா, இல்லை ஒரு தற்காலிக போர் நிறுத்தமா? சார் பர்மனெண்ட்டாக அது பண்ணவே முடியாது சார். ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ இல்லை டிடிவியோ தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அதனால் ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதான் உண்மையான, அவர் நான் விரோதமாக பேசலை, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அங்கே போய் நின்னாச்சு, ஏடிஎம்கே எழுத்து கேஸ் போட்டாச்சு, எலெக்ஷன் கேஸு. ஏடிஎம்கே எழுத்து நின்றது மட்டுமல்ல, கேஸும் போட்டார், எலெக்ஷன் கேஸு. அவர் சுச்சுவேஷன் அந்த நிலைமையில் இருக்குது. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அந்த சிக்கல்களை சரி பண்ண முடியும் என்று நான் நம்பவில்லை. இப்போ இருக்கிற கட்சி தான் நான் பதில் சொன்னேன். அங்கங்கே இருக்கிற கிழிசல்கள்லாம் தச்சுட்டாருங்க. வெளியே தெரியாமல் மானமாக ஒரு வேட்டி சம்பாதித்து கொண்டார். வேறு வார்த்தையில் சொல்கிறேன், நான் முதல்ல சொன்னது தான், கிழிசல் இல்லாத ஒரு வேட்டியை மானமாக கட்டிக்கொள்ள முயற்சி செய்து விட்டால் கட்டி கொண்டு இருக்கிறார். அது இருக்கும். அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா அதுக்கு சார், இவர் 2 கட்சி வந்துருச்சுன்னால் சார், இன்னைக்கு பர்த்டே ஸ்பீச் என்ன பண்ணுறாரு, கிஃப்ட்டு, திருமாவளவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சாராயம் விற்கிறான். தமிழ்நாடுன்னு சொல்லலை சார், அவர் சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். முந்தான நாளாக என்ன சொன்னார், இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தது அருந்ததியருக்கெல்லாம் சரியில்லை, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட்டு வேறு ஏதோ என்ன இருக்குது அவங்களுக்கு. யாரை சொல்கிறாரு? கலைஞரை சொல்கிறாரு. கொடுத்தது யார்? இல்லை, அவரே வரவேற்றிருக்கிறாரு. உள்ஒதுக்கீட்டு தீர்ப்பை திருமாவளவன் சார், உள்ஒதுக்கீட்டு தீர்ப்பை, அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டு தீர்ப்பை முந்தா நாள் நேற்றையும் வரவேற்கிறார். அவர் அவருடைய பிரிக்க கூடாதுன்னு சொல்றாரு, பிரிக்க கூட அவர் பயப்படுறாரு. தனக்கு எதிராக ஒரு லீடர் அரசியல் சகஜம். உள்ஒதுக்கீடு வந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி, 13 வருஷத்துக்கு முன்பு உள்ஒதுக்கீடு வந்தபோது அதை வரவேற்றவர். அன்றைய சூழ்நிலையில் வரவேற்க வேண்டிய நிலையில் திருமாவளவன் இருந்திருக்கிறார். இன்னைக்கும் திருமாவளவன் இல்ல சார், இல்ல தப்பு, இந்த அழுத்த திருத்தமா தப்புன்னு சொல்றாரு. இந்த தீர்ப்பு இல்ல சார், நீங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தயவு செஞ்சு இயல்பே கிடையாது. அந்த சுப்ரீம் கோர்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் படிச்சுட்டேன். அவருடைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கிற தீர்ப்பை வரவேற்கிறேன், அதே வேளையில் கிரிமி லேயரை எதிர்க்கிறேன். இல்ல அவர் முன்வச்ச உள்ஒதுக்கீடுங்கிறதே தவறுங்கிறாரு, அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. உள்ஒதுக்கீடு என்பதே அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார், உள்ஒதுக்கீட்டை திமுகவும் ஆதரிக்குது, அதிமுகவும் ஆதரிக்கிறது, மறுக்கல. இல்ல நான் சொல்றது ஒரு விசிக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் எதிர்பார்க்கிறீங்க அல்லது நம்புறீங்க? நம்பிக்கைங்கிறது சரியா இருக்காது வார்த்தை, கணிக்கிறீங்க. ஆமா ஆமா சார், அவங்க ரெடி ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட சிபிஎம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. காங்கிரஸ் என்ன செய்யுங்கிறது, எத்தனை சீட்டு திமுக அவங்களுக்கு எத்தனை மாநகராட்சிகள் கொடுப்பாங்க, நகராட்சிகள் கொடுப்பாங்கன்னு இந்த இது வந்துருச்சுன்னா அதை வச்சு தீர்மானமாக என்னால் சொல்ல முடியும். சார், டாக்டர் கலாநிதி 3-4 விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக வரணும். ஒன்று, திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதுலேருந்தே தொடங்கலாம். கூட்டணி உடையும், கூட்டணி இருந்தால் 210, இதே கூட்டணி வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞர் இருந்த பொழுதும் சரி, அதற்கு முன்பாகவும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டணியை இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்து எடுத்து சென்றது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே வருது. அதாவது கலைஞர் மிகப்பெரிய ராஜதந்திரி,
அது எல்லாமே இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகள் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு கூட்டணி அமைகிறது. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, பாஜக வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாரும் திமுக அதிமுக நிற்கல நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. அதுபோல் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எங்கள் கழகத்தின் தலைவர் மீதும் நம்பிக்கை வைத்து கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து இவர் எடுக்கும் முடிவுகள் மக்கள் நலனுக்காக என்று அவர் முடிவுகளை எடுக்கிறார், மக்கள் நலனுக்காக திட்டங்களை கொண்டு வருகிறார். அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய அந்த ரெப்ரசன்டேஷன், அதாவது இப்போ வந்து நீங்கள் எம்பி எலெக்ஷனில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்தது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் செய்கிறார். அப்படின்ற பொழுது அவர் தமிழ்மணி சார் வந்து சொல்கிறப்ப சொன்னார் எதிர்பார்க்கிறேன்றது கூட ஒரு தவறான வார்த்தையாக இருக்கலாம், ஒரு கணிப்பு அப்படின்றத அதை சொல்லலாம். அதான் கணிப்பு அப்படின்றது தான், கணிப்பு தான். ஸோ இது வந்து எல்லாருமே இதே கணிப்பு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2024 முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார். பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பும் திமுக கூட்டணி காங்கிரஸ் இப்படி இது மாதிரி இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லிட்டு அது கணிப்பவர்களாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தோல்விதான் அமையும். ஏன்னா இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து 2016 வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் போதிய அளவு கூட்டணி இல்லாத பொழுதே 89 தொகுதிகளில் வந்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு 2019 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்திருக்கும் அனைத்து தேர்தல்களிலும் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றது தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணி இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்து இந்த இந்தியா கூட்டணி என்பது வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உருவாகிவிட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து 2019 வந்து 39 சீட்டுங்க. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல்களில் நகராட்சிகளில் நடந்ததில் வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார்கள். அதே போல் வந்து ஊரக நகராட்சிகளில் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அடுத்த நாடாளுமன்றத்தில் 39 அடுத்தது 40 கூட்டணி வந்தது. அகாமடேட்டிவா திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டு போறாங்க. கூட்டணி கட்சியில் வந்து திருமாவளவன் வந்து நான் பானை சின்னத்தில் தான் நிற்பேன்னா நின்று கொள்ளுங்கள், துரை வைகோ சொந்த சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொன்னார்னா நின்று கொள்ளுங்கள், அகாமடேட் பண்ணி போறாரு. அதனால அது மட்டும் இல்லை, அகாமடேட் பண்றது மட்டும் இல்லை, இப்போ அந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு தொகுதி வந்து சந்தேகத்திற்கு இடமாக இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறும் தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுக்கிறது அப்படின்றதே வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறது. திண்டுக்கல்ல கொடுத்துட்டு கோயம்புத்தூர்ல திமுக மார்க்சிஸ்ட் நின்றதுன்றது அதுன்னு சொல்றீங்க? இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அதாவது எப்படின்னா தலைவர் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு பேருக்காக ஒரு கூட்டணி என்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் கேட்குறத வந்து சும்மா கொடுத்துருவோம் அப்படின்றது இல்லை. இந்த கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாரும் வெற்றி பெறணும், கூட்டணியை அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு வர டிமாண்ட்ஸ் ரெக்வஸ்ட் எது இருக்கோ அதை வந்து அகாமடேட் பண்ணிக்கிற ஒரு பண்பு அவருக்கு இருக்குது. அதனால வெற்றிகரமாக ஒரு கூட்டணியை எடுத்துட்டு போறாரு. இன்று கூட வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து இன்று முதலமைச்சர் அவர்களை வந்து சந்திக்கிறார். அவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து பரஸ்பரம் அவருடைய பிறந்த நாளுக்கு இவர்கள் சென்று எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் போய் அவரை வாழ்த்துறாரு, அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து பெற்று செல்கிறார். இது நடக்குது. ஆனா இந்த தேர்தல் அல்லது இதற்கு முன்பு இருந்த தேர்தல் இதுன்னு எடுத்துட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வேணா ஒரு விதிவிலக்கு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் பிரிந்து நின்றாங்க. ஏடிஎம்கே தனியாக நின்றது, அது அவங்க தலைமையில் ஒரு சிறிய கூட்டணி, பிஜேபி அவர்கள் தலைமையில் ஒரு அணி, இப்படி பிரிஞ்சு நின்னதுனால திமுகவால் வெற்றி பெற்றது. கூட்டணி பலம்னு இருந்தால் கூட எதிர்ப்பு ஓட்டு ஒன்றாகலை. அந்த நிலைமை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த நிலை மாறும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒருமுகமாக்குறதுக்கான வியூகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வகுப்பாருன்றாங்க. இல்லை, அதாவது தமிழ்மணி சார் சொல்கிறப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அதாவது ராஜதந்திரி, அதாவது இது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது அவர்கள் கூட்டணி அமைத்து செய்தால் அதற்கு தகுந்தாற்போல் நாங்கள் வந்து அதற்கு ஏற்றாற்போல் அது அந்த மாற்றங்கள் அப்படின்றது எங்கள் தலைவர் அவர்கள் 50 வருட காலமாக அந்த அரசியலில் இருக்கார். அவர் வந்து தொடர்ந்து அவர் தலைமை ஏற்றதிலிருந்து தொடர்ந்து வெற்றிகளை கண்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவருக்கும் புரிகிறது. அவருக்கு அந்த புரிதல் இருப்பதனால்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. அண்ட்
வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட்டு போவதில்லை. இப்போ நீங்கள் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது மக்களுக்கு பயன்பெறும் விதத்தில் என்னென்ன பெரும் திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இது நீங்கள் வந்து ஒரு காமன் மேனாக, நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு பொதுஜனமாக இருந்து நான் பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகளில் செய்யாததை இந்த 3 ஆண்டுகளில் இந்த மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி பேருந்துகளில் உரிமை பயணம், இது கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாடு 1967 தமிழ்நாடு வந்து புவரஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி. அதாவது தமிழ்நாட்டில் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்றது, வறுமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 60% மேலே இருந்தது. 65% ஒன்று இருந்தது. இது வந்து 67க்கு அப்புறமாக திராவிட முன்னேற்ற கட்சியை, அதாவது நான் வந்து அதை பிரித்து சொல்ல விரும்பலை. அதாவது அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். இது இந்த எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுது மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது அந்த இந்த சிட்டிஸ்லலாம் வந்து அந்த அம்மா உணவகம் அப்படின்றது, அதே போல் வந்து கை குழந்தைகள் வந்து குப்பை தொட்டியில் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து அவர்களுடைய மறுவாழ்வுக்காக அப்படின்னு சொல்லி இதை போன்ற பல திட்டங்கள். அதே திமுக திட்டங்களை நான் சொல்லணும்னா இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது கலைஞர் ஆரம்பித்து இன்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் திட்டங்கள் அனைத்துமே இன்று தமிழகத்தை இந்தியாவில் ஒரு 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து வளர்த்துருக்கோம். ஸோ இதை போன்ற திட்டங்களை அதிமுகவில் நான் சொல்வது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் செஞ்சாங்க. ஆனால் எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய திட்டமுமே இல்லை. அது அப்போ மக்களே வந்து என்ன குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள் என்றால் ஊழல் மலிந்து விட்டது, இவர்கள் வந்து அந்த கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இதுதான் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லி தேர்தலை சந்தித்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். நம்ம பாஜகவில் இருந்தவர் வந்து அந்த 20% சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையினர்ன்றது வந்து எனக்கு தெரிந்து, அதாவது நீங்கள் தலித்து அந்த இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா அவர் குறிப்பிடுறது வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 13% தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 20% கிடையாது. அவர்கள் வந்து இது வட மாநிலங்களில் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமே இது 80க்கும் 20க்குமான போர் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க. இங்கே வந்து பேசுகிறப்போ இங்கே வந்து அந்த 20%க்காக இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அப்போ 80 சேர்த்துக்கிட்டு நீங்கள் வின் பண்ண வேண்டியது தானே. உங்களுக்கு இங்கே இருக்கும் இந்துக்களை ஏமாற்ற முடியவில்லை, மதத்தின் பெயரால் ஏமாற்ற முடியவில்லை. இங்கே இருப்பவர்கள் உங்கள் நிறங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி மதத்தினால் மக்களை பிளவுபடுத்தி அங்கே இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரிசாவில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க, ஒரு ஆட்சியை அமைத்து விட்டார்கள். அங்கே இப்போ உடனே வந்து மதக்கலவரம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே அங்கே மதக்கலவரம் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடக்குது. ஸோ நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலே மதக்கலவரங்கள் தலைவிரி தாடும். இதுதான் வந்து நிலைமை. நீங்கள் வந்து மக்களை பிரித்து அதில் வந்து குளிர்காய கூட்டணி பலத்தில் மட்டும் ஜெயிக்கல, மக்கள் நல திட்டங்களையும் செய்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிப்பாங்க. நான் திரு ரங்கா அவர்கள்ட்ட கேட்கணும் சார். தேர்தல் முடிஞ்சதுலேருந்து ஹிந்து பத்திரிகை எடுத்துக்கலாம் அல்லது வேறு பத்திரிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு எக்கச்சக்கமான ஒரு அனாலிசிஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதிமுகவுக்கு வந்து ஒரு கிரைசிஸு, வரலாறு காணாத அளவில் தோற்றுருக்குறாங்க, சென்னை மண்டலத்தில் எவ்வளோ கீழே போனாங்க, பெண்கள் ஓட்டு எப்படி அவர்களுக்கு குறைஞ்சிருக்கு, அல்லது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தனி தொகுதிகளில் அவங்களுடைய வாக்குகள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அர்பன் சென்டர்ஸில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி 20% கீழே ஏடிஎம்கேவோட ஓட் ஷேர் இதுக்கு முன்னாடி போனதில் இந்த முறை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட்டணி அமைக்கிறது மட்டும் இல்லை, அதிமுக தன்னுடைய சொந்த வாக்குகளை இழந்திருக்கு. அந்த கிரைசிஸை ஏடிஎம்கே தாண்டிடுச்சா? திரு பழனிசாமி அவர்கள் ராஜதந்திரம், கூட்டணி அமைப்பார், வியூகம் அமைப்பார் அப்படின்லாம் சொன்னாலும் அது இன்னொரு கூட்டணி வந்து ஜெயிச்சாதான் ஒரு கட்சி கூட்டு சேர வரும். அதற்கான நம்பிக்கையை அவர் விதைக்கிற இடத்துல இருக்காரா? அது முக்கியமான கேள்வி. இப்போது ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொன்னார். 2016 ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் 41% தனியாக பெற்ற வாக்குகள் ஒன்று இருக்கு இல்லையா ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜியில் அங்கே பிரித்தாங்க. 6 கட்சிகள் மக்கள் நல கூட்டணி சார்பாக இவ்வளோ சதவீதம் வாக்குகள் பெற்று 5% சார் அவங்க வாங்கினது, மொத்தமே 5%. மக்கள் நல கூட்டணி 6 கட்சிகள் இருந்தது. அந்த 6 கட்சி சில வாக்குகள் பிரித்து சென்று விட்டார்கள். ஆனால் அதிமுக தனியாக 41% வாக்குகள் பெற்றது. மற்ற ஸ்ட்ராட்டஜி யார் எங்கே போனாலும் வந்தாலும் அது வேறு விஷயம். ஆனால் அந்த 41% அதிமுக தக்க வைத்து கொண்டதா? அதுதான் முக்கியமான கேள்வி. அங்கேருந்து சரிவு உண்மை தானே.
41லேருந்து 2 பாராளுமன்ற தேர்தலில் 18%, இந்த பாராளுமன்ற தேர்தல் 22-23% என்ற வாக்குகள் இருக்கிறத தவிர அதில் கிட்டத்தட்ட அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட பாதியாக வந்திருக்குது. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 32-33% அதிமுக பெற்றிருக்கிறது. ஆனால் தொடர்ந்தாப்போல் 7-8 தேர்தல்களில் அதிமுகவும் கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரு 7% வாக்கு வித்தியாசம் என்று தொடர்ந்து ஒரு 8 தேர்தலாக வந்திருக்கிறது. இந்த கேப்பை இந்த அதிமுக இதை குறைக்க முடியவில்லை. எல்லாமோ செய்து பார்த்தாங்க. இப்போ தொடர்ந்து ஓட்டு சதவீதம் தேர்தலுக்கு தேர்தல் குறைஞ்சிக்கிட்டு வர்றத குறைஞ்சிட்டே வருது, அரெஸ்ட் பண்ண முடியல. இல்லை, ஆனால் இந்த தேர்தல் பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் எடப்பாடி. அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாஜகவோடு இல்லாமல் திமுக பெறக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அல்லது மைனாரிட்டி ஓட்ஸ் இதில் ஒரு ஸ்பிளிட்டை உண்டாக்கி நம் பக்கம் திரும்பி கொண்டரலாம் என்ற ஒரு முயற்சி தொடங்கியிருக்கிறார். அந்த முயற்சி முழுவதுமாக தோல்வி பெற்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 55% வாக்குகளை திமுக அணி பெற்றிருக்கணும், கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தையும் சேர்த்து கொண்டால். ஆனால் 45% தான் வந்திருக்கிறது, 10% வாக்குகள் குறைந்திருக்கிறது. அந்த வாக்குகள் அத்தனையும் முழுவதுமாக சீமான் கட்சியோ ஒரு செல்லவில்லை, ஒரு பகுதி சென்றிருக்கிறது. இதில் பாஜக ஆன்டியாக இருக்கிற சிறுபான்மையினர் இருப்பதற்காகவும் ஆன்டி பிஜேபி ஓட்டு ஸ்பிட்டில் உண்டாக்குவதில் ஓரளவுக்கு அதிமுக ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த திமுக அணியிலேருந்து ஒரு 4-5% வாக்குகள் அதிமுக வந்திருக்கிறது. ஆனால் பாஜக தனியாக கூட்டணி வைத்திருப்பதனால் இந்துத்துவ மைண்ட் இருக்கிற ஓட்டர்ஸ் இதுக்கு முன்னால் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக வாக்களித்திருந்தார்கள். அந்த இந்துத்துவ மைண்ட் இருக்கிற ஓட்டர்ஸும் பாஜக தீவிரமாக ஆதரிக்கிற ஓட்டர்ஸும் இந்த முறை என்னாலும் பாஜக வாக்களிப்போம்னு சொல்லி அதிமுகவிலிருந்து ஒரு 4-5% வாக்குகள் பாஜக சென்று விட்டது. இதுக்கு உதாரணமா நம்ம தென்சென்னையை சொல்லலாம். உயர் ஜாதியினர் அல்லது பிஜேபி மைண்டட் பீப்புள் வந்து கடந்த தேர்தல்களில் ஏடிஎம்கேக்கு போட்டவங்க இந்த முறை நேரா பிஜேபிக்கு போட்டிருக்காங்க. அது அந்த ஓட் பர்சன்டேஜ் தான் அதுக்கு உதாரணம். கண்டிப்பாக அதெல்லாம் இந்துத்துவ மைண்ட் ஓட்டர்ஸ். நீங்கள் தென் சென்னை வாக்காளர் உங்களுக்கு பற்றி நல்லா தெரியும். ஒரு பிரதானமான ஒரு வாக்காளர்கள் அந்த குறிப்பாக 2 தொகுதிகளுடைய வாக்குகளை வந்து நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் தியாகராய நகர் தொகுதியினுடைய வாக்குகளை நான் பார்த்தேன். சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி இடங்களில் சில இடங்களில் முதலிடத்தை கூட பிஜேபி வந்து சில வாக்குச்சாவடிகளில் வந்திருக்கு, 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு திரு ஜெயக்குமாரோட மகன் 3வதுக்கு போவார்னு பலரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மாம்பலம், அடையார், மயிலாப்பூர் இது போன்ற பகுதிகளில் நான் நேரடியாக எலெக்ஷன் போது நான் ஒரு 15 நாள் சுற்றி வரும்போது பாஜக இந்த முறை வாக்களிப்போம் என்று தீவிரமாக அந்த இந்துத்துவ மைண்ட் ஒர்க்கர்ஸ் இதுவரை அதிமுக ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் மாறி இந்த பக்கம் பாஜக ஒரு மைனாரிட்டி ஓட்ஸ்ல வந்து டிஎம்கே கூட்டணிக்கு போன ஓட்ல ஒரு சின்ன ஷிஃப்டை இவர் எடுத்துருக்காரு. ஆனால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. என்ன இங்கிருந்து இந்துத்துவ மைண்ட் வாக்காளர்கள் அந்த வாக்குகள் பாஜக பக்கம் ஒரு அதிமுக தன்னுடைய ஓட்டை இழந்திருக்கு இந்த இடத்துல. அதான் ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ். இதுதான் எடப்பாடிக்கு இருக்கிற சிக்கல். ஏதாவது பாஜகவோட கூட்டணி வைத்தால் அந்த மைனாரிட்டி வாக்குகள் போதிய அளவு பெற முடியவில்லை. இதனால் வெளியே விழுந்து அது திமுக அணியில் ஒரு ஸ்பிட்டை உண்டாக்கி மைனாரிட்டி ஓட் ஷிஃப்டை நம்ம ஏற்படுத்தி கொண்டு ஏன் அது முக்கியம் சொன்னால் அப்போ தான் திமுக கூட்டணியில் இருக்கிற ஆன்டி பாஜக கட்சிகளை நாம் இழுக்க முடியும் என்கிற அவங்க நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எங்களோட எப்படி நீங்கள் பேச முடியும் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற ஃபீட்பேக் ஒரு ஃபீலர்ஸ் வந்திருக்கலாம். அப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாஜகவோட இல்லை, நம்ம கதவுகள் திறந்திருக்கு. அப்போது நீங்கள் செக்குலர் பார்ட்டிஸ் நீங்கள் நம்மளோட வரலாம், காங்கிரஸ், சிபிஎம் மற்ற கட்சிகளோட அவங்க பேசுகிறாங்க, விசிக்கு காங்கிரஸுக்கெலாம் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போது அதுக்கான தயார் நிலையை வைத்துக்கொண்டு அதோட பேசலாம். தேர்தல் எடுத்துட்டா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சென்னையோட 3 தொகுதிகள்லையும் அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. நீங்கள் நகரங்கள்னு எடுத்துக்கிட்டா கோவை, மதுரை மாதிரி நகரத்தில் 2வது இடத்துல இருந்திருக்க வேண்டிய அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. நிச்சயமா அது அதிமுக ஒரு மதுரையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஷாக். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பகுதியில் வீழ்ச்சி. ராமநாதபுரம், தேனியில் அதிமுக வாக்காளர்களே டிடிவி தினகரனுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுறாங்க, ஏடிஎம்கே பின்னாடி போகிறாங்க. 2வது வந்திருக்காங்க. அதுவும் வெற்றி பெறல, ஆனால் வாக்குகள் வந்து இப்போது 2வது. நீங்கள் இன்னும் 2-3 ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன். தலித் வாக்குகளில் அதிமுக பொறுத்தவரை ஒரு சரிவு தான். இதை ஒரு 2-3 தேர்தலாக பார்க்குறோம். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு காலத்தில் அதிமுகவோட கோட்டையாக இருந்தது. கடந்த 3-4 தேர்தலாக தென் மாவட்டங்களில் அதிமுகவோட பெட்டராக பெர்ஃபார்ம் செய்கிறது. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, தலித் ஓட்டுகளுடைய கன்சாலிடேஷன் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே ஃப்ரண்ட். 2வது, செக்குலர் ஓட்ஸ். அவர் மைனாரிட்டின்னு சொல்லலாம். ஓட் பேங்க்னு பார்த்தா
80% அப்பீல் பண்ணுறோம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே. இன்றைக்கி நீங்கள் என்ன நாட்டில் பிரதமர் குடியரசு தின போது என்ன பேசுகிறார்? இந்துக்கள் பங்களாதேஷில் துன்புறுத்தப்படுகிறார் என்று சொல்கிறார். ஓகே, ஆனால் இந்தியாவில் இருக்கிற மைனாரிட்டிஸோட நிலை என்ன? அதை பற்றி கண்ணீர் சிந்த வேண்டாமா? அப்போது அதிமுக என்ன நினைக்கிறதுனா, இப்போவும் தொடர்ந்து பாஜகவுடைய ஸ்டைலோ ஒரு டிஎன்ஏயோட அப்ரோச் என்னன்னு சொன்னால், இந்த இந்துக்கள் பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க தவிர சிறுபான்மையினர் பேசுவதில்லை. இவரோட கூட இருந்தால் நமக்கு நஷ்டம்தான்ற எடப்பாடியோட லைன் கரெக்ட் தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த திமுக அணி முக்கியமான கேள்வி என்ன வருகிறதுனா, திமுக அணி உடையுமா? அதுலேருந்து இந்த கட்சிக்கு வருமா? அது வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால், திமுக அணி என்று சாதாரண ஒரு அணி அல்ல. இந்தியா கூட்டணி உருவான பிறகு அந்த கட்சிகள் எல்லாம் இணைப்பது பாஜக என்கிற ஒரு கோந்து, ஒரு க்ளூ. அந்த ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்ன்றது ரொம்ப சாலிடாக, ரொம்ப கோஹெசிவாக, காம்பேக்டான ஒரு அலைன்ஸ் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்தும் காட்டிலும் தமிழ்நாட்டில் ஒரு டெம்ப்ளேட், ஒரு அருமையான டெம்ப்ளேட் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அதற்கு காரணம் பாஜக. அதிலிருந்து வெளியே வரதுக்கான எல்லாரும் என்ன, அதாவது தொகுதிகள், இடங்கள், நம்பர், இதெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் கடைசியில் அவங்க யோசிப்பது, நாம் வெளியே சென்று விட்டால் அது பாஜகவுக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் இதில் பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா தொலைநோக்கு இந்தியா முழுக்க சிபிஎம் கிடைச்சது 4 சீட்டு, அதில் தமிழ்நாட்டில் 2, கேரளா 1, ராஜஸ்தான் 1. அவங்க வருத்தப்படுவதில் நியாயம் இருக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் தேசிய அளவில் அவருடைய பார்வை இந்தியா கூட்டணி உருவாக்கினது இது கிட்டத்தட்ட முக்காக்கினது தாண்டிட்டாங்க. ஒரு ஆந்திர பிரதேசில் ஒரு தவறான ஒரு முடிவு, நிதிஷ்குமாரை திரும்பி போய் சேர அனுமதித்தது, இந்த 2 தவறுகளை செய்யாமல் இருந்தால் இந்த 290 இந்த பக்கம் இருக்கும், 240 அந்த பக்கம் வந்திருக்கும். ஒரு சிறிய தவறு. இந்த அது வேற ஒரு கால்குலேஷன், வேற கணக்கு, அது வேற விவாதத்துக்கான கால்குலேஷன். அந்த கணக்கு இந்தியா அலையன்ஸ் பொறுத்தவரை they have almost succeeded. இல்ல சார் வந்து தமிழ்மணி சார் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து அலையன்ஸ் அரித்மெட்டிக் ஒரு வெற்றியை உறுதி செய்து, திரு கலாநிதி சார் சொல்கிற கருத்து வந்து அலையன்ஸ் அரித்மெட்டிக் மட்டும் இல்லை, அதோட வந்து ஆன் டாப் ஆஃப் இட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் ஹெல்ப் பண்ணுதுன்றார். நிச்சயமா இப்போ பாயிண்ட் அவர் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அங்கேருந்து அணி மாறக்கூடும், மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாரு. எடப்பாடி ஒரு கணக்கு என்ன பொறுத்தவரை 2 கணக்கு. ஒன்று, இந்த கட்சியில் நம்ம திரும்பி கொண்டு சேர்க்க முடியுமா? என்ன அவர் என்ன ஒரு விஷயத்தை மறந்துட்டார். திரு ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணார். இந்த 6 கட்சி மக்கள் நல கூட்டணியிலே 4 கட்சி கொண்டு வந்து திமுக கூட்டணியிலே சேர்த்துட்டார் 2016க்கு பிறகு. அதில் திரு ஸ்டாலின் அவர்கள் ப்ரூவ் டு பி எ குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த வித்தியாசம் 6-7% தொடர்ந்து அவருக்கு வந்து கை கொடுக்குது. திரு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, 2 காரணம் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமான்றது ஒன்று. ஆனால் அதில் நம்பிக்கை அதிகம் இல்லைன்னா கூட புதிதாக சீமான் கட்சி இவர்களோட நம்ம உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடக்கலாம். ஒன்று, ஏன்னா கிட்டத்தட்ட 8% சீமான் கட்சி வாங்கியிருக்காங்க. விஜய் கட்சி இதோட கூட்டணி வைக்க முடியுமா என்று சில ஆலோசிக்கலாம். இது போல சில ஏதாவது நம்ம சேர்த்துக்கொண்டு விஜய் அவரே முதலமைச்சர் ஆகணும்னு வரும்பாரே தவிர அவர் இன்னொருவரை முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி அவரே வேட்பாளர் இன்னொரு, அதாவது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர் வரப்போகிறார். மொத்தம் இந்த சூழ்நிலையில ஓட்டு போடுறவங்க வந்து அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தானே போடுவாங்க. முதல் தேர்தலே கூட்டணிக்கு போவாரான்றது ஒரு சந்தேகம். அதுதான் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு ரங்கா சார். அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு இப்போ சொல்றது எல்லாமே காலாகாலத்துக்கு இல்லைன்னு இப்போவே சொல்ல முடியுமா? தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்தில் எப்படி பிஜேபி வேணாம் மீதி எல்லா கட்சிகளும் ஒன்று சேருங்கன்னு இந்த கூட்டணி முடிவு செய்கிறதோ, அதே போல் திமுக வேண்டாம், திமுகவை வீழ்த்துவோம், நாம் மற்றதெல்லாம் பின்னாடி பார்த்துப்போம்னு சொல்லி பாமக, சீமான் கட்சி, பிஜேபி இவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கு ஏடிஎம்கேவோட கைகோர்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ண முடியுமா? இப்போ இல்லை, அவர் கட்சியிலே ஒரு பலமான கருத்து, தீவிர ஆதரவாளர் திரு ஜெயக்குமார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ராயபுரம் தொகுதியில் அந்த கிறிஸ்துவ மக்கள், மீனவர் மக்கள் அவங்க நீ பிஜேபியோட இருந்தால் உங்களுக்கு வாக்களிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நீ வெளியே வந்துட்டாலும் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும்னு திரு ஜெயக்குமார் நினைக்கிறது தப்பு இல்லை. அவர் அந்த தொகுதியில் ரொம்ப பாப்புலர், அவர் தோற்றதுக்கு நியாயமான காரணம் ஒன்றும் இல்லை. அதுபோல் இண்டிவிஜுவலாக சில தொகுதிகளில் இவர்களெல்லாம் இந்த முடிவு எடுப்பதற்கான முக்கியமான காரணம் அந்த ஃபேக்டர்ஸாக ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது இதில். அந்த ஃபேக்டர்ஸ்னால நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இன்றைக்கி பாஜகவோட சேர்ந்தா 4% வரலாம், ஆனால் 5% வெளியே போகுது. இந்த ஃபேக்டர்னால
எந்த பாஜகவோட சேர்ந்தனால நமக்கு பெரிய லாபமாக கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட இருக்கும் வரை ஏடிஎம்கேவோட கிரைசிஸ் வில் கண்டினியூன்னு சொல்றீங்க. கிரைசிஸ் வில் கண்டினியூ. அவங்கள பொறுத்தவரை, திரு எடப்பாடி பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, வின் ஆர் லூஸ். நம்ம தலைவர், நம்ம ஒரு இலக்கு நோக்கி நம்ம போகிறோம். அதில் வந்தால் லாபம், இல்லைனாலும் நம்ம கட்சியே நம்ம வெளியேற்றினவங்களை பற்றி யாரும் பேசாதீங்க. பிஜேபியோட சேரவும் முடியல, விலகி இருக்கவும் முடியல, விலகுறதுனாலயும் முழு நன்மை இல்ல, சேர்ந்தாலும் நன்மை இல்லைன்ற ஒரு நெருக்கடியில் இருக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு வரி சொல்றேன். இபிஎஸ் பொறுத்தவரை என்ன சொல்றாரு, வெளியேற்றினவங்களை வேத்தினத்தை தான் அவங்க மீண்டும் சேர்த்துக்கொள்ள முடியாது, எக்காரணத்து கொண்டு சேர்த்துக்கொள்ள மாட்டேன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அவரோட வியூ வந்து வேறு வழியில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த முடிவில் அவர் இந்த 2026 பொறுத்தவரை அவர் மாறுவதாக தெரியவில்லை. ஏன்னா அவர்கிட்ட ஒரே சான்ஸ், வேறு சில கட்சிகள் நம்ம உள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டணியில் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படியே நம்ம ஆட்சிக்கு வரலன்னா கூட அவரை பொறுத்தவரை அதிமுக என்பது மைனஸ் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை தான் இருக்க வேண்டும் என்பது அதில் உறுதியாக இருக்கார். அதுல நோ காம்ப்ரமைஸ். சரி, அவங்கள சேர்க்கல அல்லது அவங்கள அதுல இது செய்ய முடியல, அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு வந்து யூ ஆர் ஸ்டேரிங் அட் தி டிஃபீட். நீங்க திண்டுக்கல்லுக்கு கீழே மதுரையில் அதிமுக 3வது இடத்துக்கு போகும், ராமநாதபுரமும் தேனியும் அதிமுக ரெட்டையில 3வது இடத்துக்கு போய் ஒரு சுயேட்சை சின்னம் 2வது இடத்துக்கு வரும் அப்படின்றது ஏடிஎம்கே ஒரு படிப்பினை இல்லையா? படிப்பினை. ஒரே ஒரு லைன் சொல்லிட்டேன்னா, அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி என்கிட்ட விட்டுருங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்றாரு. இது மேலே யாரும் இன்னும் பேச முடியல. நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் ஆட்சி கொண்டு வந்து சேர்க்குறேன், நான் முதல்வராக திரும்பி காட்டுவேன், அதை என்னை நம்புங்கள், அதுக்கான வியூகம் நான் வகுத்து தருகிறேன் என்று மறுபடியும் அவர் சொல்றாரு. பெரிய கூட்டணி அமைக்கிறது பின்னாடி இருக்கட்டும், ஏடிஎம்கே தான் இழந்த ஓட்டை பெறுவதற்கு என்ன செய்ய போகுது? ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறேன் சார். கிட்டத்தட்ட உங்கள் மைண்டு ஃபுல்லாக நல்லா ஃபாலோ பேசுகிறது, நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டு என்னன்னு நல்லா சொல்ல முடியுது, புரியுது சார். ரங்கா சார் சொன்னதுக்கு நீங்கள் சொன்ன போது அதான் அவங்க மைண்டு தான் சொல்கிறேன், நான் வந்து தப்பாக சொல்கிறேன் சார். சார் ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, அதிமுகவில் பூகம்பம், வெள்ளம், புயல் எல்லாம் ஆயிடுச்சு, நிலநடுக்கம். எக்ஸாக்ட்லி சார், கரெக்ட், 100%. நம்ம வயநாடு சரிவு எல்லாம். அதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் 2வது ஓட்டு அந்த கட்சி தான் வாங்கியிருக்கு. மைனஸ் சசிகலா, மைனஸ் டிடிவி, மைனஸ் ஓபிஎஸ், மைனஸ் பிஜேபி, மைனஸ் பிஜேபி. நான் ஏடிஎம்கே தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் கூட்டணியை பற்றி பேசலையே இப்போ. அதனால் அவர் இவ்வளவுக்கு பிறகும் 2வது நீங்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு, இதெல்லாம் உண்மை. இதற்கு பிறகும் கூட 2வது ஓட்டு வாங்கினது அவங்க தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. எந்த விதமான கூட்டணி பலனே இல்லாமல் கூட இருந்தவர்களெல்லாம் ஒதுங்கி நின்று உறக்க சிரித்த போது கூட 2வது ஓட்டு வாங்கிவிட்டார். அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு எனக்கு அவர் என்னென்னவோ பண்ணினார். சர்ச்சுக்கெல்லாம் போனார் எடப்பாடி, அங்கே போய் பேசினார், முஸ்லீம்கள்கிட்ட ஏதோ ஒரு முஸ்லீமுடைய ஒரு சின்ன கட்சியை கூட கூப்பிட்டு வந்தார். பலனே அளிக்கலை. ஏன்னா பெரிய கட்சி சார், இளைஞர்கள்லாம் இருக்கிற கட்சி எஸ்டிபிஐ, அவங்கள எம்பி சீட்டுக்கெலாம் கொடுத்தாரு. இல்லை அவருக்கு இல்லை மைனாரிட்டி ஓட்டை நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவருக்கு பலனளிக்கவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்லிமெண்ட்டில் இந்த குடியுரிமை சட்டம் வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் மக்கள் யாரும் மன்னிக்க தயாராக இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் சார், அதிமுகவையும் அதாவது இவர் தலைமையில் இருக்கிற அதிமுக மன்னிக்க தயாராக இல்லை. என்ன நினைச்சாங்க, இந்த எலெக்ஷனில் அண்ணாமலை தான் காரணம், பிஜேபியோ அமித்ஷாவோ இவரோ காரணம் அல்ல, அண்ணாமலையால் தான் இப்போது ஒதுங்கி இருக்கிறார். நான் ஸ்ட்ரைட்டாக இப்படி கேட்குற மாதிரி கேட்டேன். இன்னும் பக்கத்தில் உட்காந்து அவர் எடப்பாடி பழனிசாமியை, சார் அண்ணாமலையை மாற்றிட்டா என்ன சார் செய்வீங்க நீங்கள்? சார் கிடையவே கிடையாது சார்ன்னு சொன்னார் என்கிட்ட. சார் கொஞ்சம் கஷ்டம் சார்னு, இல்லவே இல்லை சார், இன்றைக்கி அதை கீப்பப் பண்ணிட்டார். உங்களுக்கு தெரியும், நான் அது ஒரு பேட்டி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும், அது சொன்னார். ஆக அப்போ என்ன நினச்சாங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் தேர்தலப்போ இவர் அமித்ஷாவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறார், பேசலை. இவரை மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை, உண்மை. எனவே இப்போ இவங்க பிஜேபியிலேருந்து தனியாக நிற்கிறதுக்கு விலகி இருக்கிறதுக்கு காரணம்
அண்ணாமலையா இவராங்கிற அவங்ககிட்ட இன்னும் கூட விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 26 அண்ணாமலைன்னு அவங்க கிளப்பி விட்டாங்க. இவர் இல்லைன்னு நான் மறைச்சி பேசல, எனக்கு ஒன்றும் அவசியம். முதலமைச்சர் வேட்பாளரே அவர் தான்ட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார், உண்மை. நிச்சயமா அதிமுககாரங்க நாங்களா பைத்தியமாடா அப்படின்னு கேட்டேன். அதனால் கிட்டத்தட்ட மக்கள் நம்பினார்கள், அண்ணாமலையை விலக்கி வைத்து விட்டால் தள்ளீரும் பிள்ளாயின்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி ஓடி போய் அணைச்சிக்குவார் அப்படின்னுட்டு. அதில் இன்னைக்கு அதனால் போன தடவை அவங்க எந்த மைனாரிட்டியும் போடலை. எனக்கு தெரிஞ்சு ரங்கராஜ் சார் சொன்ன பாயிண்ட் வந்து அது மைனாரிட்டி ஓட்ஸில் ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரு திமுகவுக்கு. இல்லை, அவர் வந்திருக்குன்னு சொன்னார். அதான் சொல்றாரு, ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் சார். ஓட்டு வாங்கினாரு அதான் சார் சொன்னது. இது வந்துச்சு, அது வெளியே போயிடுச்சுன்னு சொன்னார். அதான் சொல்ல வரேன். நம்பிக்கை அல்ல, போட்டதாக சொல்றார். நான் போடவே இல்லைன்னு, நம்பிக்கை பெறவில்லை, போடவில்லை. ஏன்னா அண்ணாமலை நீங்க வரும்னு எதிர்பார்த்ததும் வரல, இருந்ததும் போயிடுச்சுங்கிறீங்க. எது இருந்தது? ஒரு அப்பர் காஸ்ட் ப்ரோ ஹிந்து மைண்ட் செட் ஓட்டர்ஸ். தென் சென்னை எடுத்துக்கங்க சார். ஜெயலலிதா அவர் சொன்ன அழகான பாயிண்ட். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவர் தான் இந்துத்துவ லீடர். ஒரு கம்யூனிட்டியும் சேர்த்து பேர் சொல்ல விரும்புகிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எனவே அவர்தான் இந்துத்துவ லீடர் தமிழ்நாட்டில். அது இருந்துச்சு. திமுக எதிர்ப்பு போட்டு நேரா ஜெயலலிதா தான், ஏடிஎம் பிஜேபிக்கு போட மாட்டாங்க. இல்லை சார், இந்த திமுகங்கிறது கூட தமிழர்களுக்கு எதிரானது கூட நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து கூட சொல்லுவேன். அது அங்கே போச்சு. அது இப்போ ஒரு மாற்று சக்தி வந்துருச்சு. பிஜேபி தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அது வந்து ஏடிஎம்கே கிரைசிஸ், டிஎம்கேக்கு அதனால நெருக்கடி குறைவு, அதிமுகவுக்கு வாக்காக கிரைசிஸ். உண்மை அது. எனவே இதற்கு பிறகெல்லாம் இரண்டாவது இடத்தை தங்க வைத்து இப்போ என்ன பண்ணுறாங்க மைனாரிட்டிஸு? இல்லை 26 கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. எனவே நம்ம இன்னொன்று, தமிழனுக்கு ஒரு பெரிய உயர்ந்த குணம் உண்டு சார். ஒரு தடவை தண்டிச்சிருமா, தண்டிச்சுட்டு நீ வருத்தப்பட்டா தான் நான் பார்த்து சிரித்து ஏற்றுக்குவான், வாடா வாடா அப்படி. அது தண்டிச்சுட்டான் எடப்பாடியும் அதிமுகவையும் தண்டிச்சாச்சு. யார்? மைனாரிட்டிஸ். என்னென்னலாம் பண்ணல குடியுரிமை சட்டத்தில் எழுத்து இப்போ இவருக்கு சலாம் போட்டியில் நாங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டோம். தண்டிச்சுட்டான். இந்த தடவை மைனாரிட்டி மினிமம் பாதியாக பிரியும். நான் ஒன்றும் திமுக விட்டுருவாங்கன்னு நாங்கள் சொல்லலை. சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம் சார். அதாவது தமிழ்நாட்டில் எதிருக்கு எதிராக செயல்பட்டாலும் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் நேற்று ஒரே நேரத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. பாஜக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியை 2 பேரும் முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்னு நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். மாநில நலனில் அக்கறை என்று ஒரு ஆப்ஷன், அடுத்து பாஜக எதிர்ப்பு அரசியல், அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் முன்னோக்கி இருக்குது அப்படின்றது ஒரு பார்வை. 2026 பேரவை தேர்தலுக்காக இந்த நகர்வுகள் அப்படின்ற ஒரு பார்வை. தமிழ்நாட்டில் எதிரெதிராக செயல்பட்டாலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றியிருப்பது எதை காட்டுகிறதுன்ற கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருந்தோம். மாநில நலனில் அக்கறை, அதன் காரணமாக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று 52% பேரும், பாஜக எதிர்ப்பு அரசியல் அதனுடைய வெளிப்பாடு இது என்று 15% பேரும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த நகர்வு என்று 33% நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி சார். உங்கள் நிறைவு பார்வை. அதாவது பொதுவாக நம்ம பாஜக நண்பர் சொன்னார், அதாவது திமுக அதிமுகலாம் பிரிவினைவாதம், தமிழ் தனி தேசியம் அப்படின்றதெல்லாம் கேட்டாங்கன்றது. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கைவிட்ட பிறகு, அந்த கொள்கையை கைவிட்ட பிறகு நாட்டில் நடக்கும் எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் சரி, அது கார்கில் போராக இருந்தாலும் சரி, சூரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ அண்மையில் நடந்த இந்த கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தான் முதலில் அங்கே ஒரு பெருமளவில் ஒரு நிதி உதவியும் பொருளுதவியும் அதற்கு தேவையான மனிதவள உதவியும் செய்கிறார்கள் அப்படின்றது தொடர்ந்து பார்க்கணும். இது மற்ற மாநிலங்களில் குறிப்பாக அவர்களாலும் இந்த குஜராத்தில் இருந்தோ மற்ற பீகார் யூபியில் இருந்தோ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. பட் இது அவருடைய கருத்தை நான் அதில் இதை தெளிவுபடுத்திடுறேன். அண்ட் இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னது பேரவை தேர்தலுக்காகன்னு 33%ன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, நம்ம ரங்கராஜன் சார் சொன்ன மாதிரி, தேர்தல் என்று வந்தால் அது திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில். இதில் இதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது பாஜக அவர்கள் சொல்லலாம், நாங்கள் வளர்ந்து விட்டோம், பேய் மாதிரி வளர்ந்துட்டோம், அசுரத்தனமாக வளர்ந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது பெரும்
பலமுள்ள ஒரு கூட்டணியுடன் இருக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது. அடுத்தது அதிமுக, அது கூட்டணியிலையோ அது என்னவோ அவர்கள் தான் இரண்டாவது அப்படின்றது தான் இருக்குது. மூன்றாவது வேணா பாஜக இந்த பாமக அதை போன்ற ஒரு சில கட்சிகளை மிரட்டி ஏதாவது கூட வச்சுக்கிட்டு பண்ணலாமே தவிர இது இந்த மக்கள் கருத்து மாநில நலன் அப்படின்றது தான் முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன். நன்றி சார், நன்றி. திரு புரட்சி கவிதாசன் நிறைவு பார்வை. அதாவது எல்லா இடங்கள்லையும் மெஜாரிட்டிகள் ஆட்சியை தீர்மானிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மைனாரிட்டிகள் ஆட்சியை தீர்மானிக்கிறாங்க. இந்த மைனாரிட்டியுடைய வாக்கு வங்கியை நோக்கி திமுக அதிமுகவுடைய துல்லிய தாக்குதல் தான் இந்த மாதிரியான தேர்தல் அணுகுமுறை. நாங்கள் சொல்கிறேங்க, அண்ணாவின் பொன்மொழியை சொல்கிறேன். அண்ணா பாராளுமன்றத்தில் பேசும்போது நெஹ்ரு அவர்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட வார்த்தை முதல்ல அண்ணா சொன்னார், நாங்கள் கொட்டி கிடக்கிற செங்கல்மேடு, நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட அரண்மனை அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி கொட்டி கிடக்கிற செங்கல் தான், இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட அரண்மனை, ஆனால் அதெல்லாம் தகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நண்பர்கள் எல்லோருமே ஒற்றுக்கொண்டபடி, நெறியாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒத்துக்கொண்டபடி திமுகவுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது, அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது, பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. இதுதான் உண்மை. நான் ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மந்திரி மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராமரை போன்று ராமராஜ்யம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். அரியலூரை சேர்ந்த சிவசங்கர், மரியாதைக்குரிய மந்திரி சிவசங்கர், ராமர் இருந்ததுக்கு ஆதாரமே இல்லை, அப்படி ஒன்று கிடையாது, நம்ம ராஜராஜ சோழன் இருந்ததுக்கு ஆதாரம் இருக்கு, ராமருக்கு ஆதாரம் இல்லைங்கிறார். ஆக திமுகவிலே இந்துத்துவாவுக்கும் ஆன்டி இந்துத்துவாக்குமான சண்டை ஆரம்பித்து விட்டது. அதிமுகவிலும் இந்துத்துவாவுக்கு எதிரான கருத்துக்கும் சண்டை ஆரம்பித்து விட்டது. இந்த சண்டை தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கும். அப்பொழுது மூன்றாவது அணியாக பார்க்கப்படுகிற பிஜேபி ஏறக்குறைய 9 இடங்களில் பாராளுமன்றத்தில் 2வது இடத்தை பெற்றிருக்கோம். அதனால இந்த 9x6 அப்படின்னாவே 54 தொகுதி வந்துடும். முதல்ல 1957 திமுக பெற்ற சட்டமன்ற எண்ணிக்கை 52 தான். அதனால இல்ல சார், வின்னர் ரன்னர் அது ரெண்டுக்குள்ள வந்துட்டாவே சாய்ஸ் மாறும் சார். நீங்க அரசியல் படிச்சவங்க, உங்களுக்கு தெரியும். அதனால அந்த கேம் மாறும். 80 விழுக்காடு வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இந்துக்களை ஏசுகிற பேசுகிற, இந்துக்களை 24 மணி நேரமும் திட்டி தீர்க்கிற, சனாதனத்தை எதிர்க்கிற, எய்ட்ஸுங்கிற, டெங்குங்கிற, அது மாதிரி கேலி கிண்டல் பேசுகிற உங்களுக்கு வருங்காலத்தில் தமிழக வாக்காளர்கள் நல்ல பதிலடியை தருவார்கள். எது எப்படினாலும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநில நலன் என்கிற 52% பாஜக எதிர்ப்பு என்கிற 15 ஒன்னா சேர்த்துக்கணும் சார். ரெண்டும் ஒரு நாணயத்தினுடைய இருவேறு பக்கங்கள். மாநில நலன் என்பது பாஜக எதிர்ப்பு என்பது தான். இது ஒரே தேர்தலிலும் தொடர்ந்து பிரதிபலிக்கும் என்று நான் நம்புகிறேன். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா இருந்த காலத்தில் அதிமுக நம்பர் 1 பார்ட்டியாக இருந்து, திமுக நம்பர் 2 பார்ட்டியாக இருந்து, டிஸ்பைட் கலைஞர். ஆனால் திரு ஸ்டாலினுடைய தலைமையில் இன்றைக்கு இருக்கிற திமுக இஸ் நம்பர் 1 பார்ட்டி, ஏடிஎம்கே நம்பர் 2 பார்ட்டிக்கு சென்று விட்டது. ஸோ அது பலமான கூட்டணியும் திமுக கையில் வைத்திருக்கிறது. இங்கே அதிமுக இன்னும் பலம் சேர்க்க வேண்டும். ஆனால் தங்கள் ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டியாக இல்லாமல் இன்னும் ஒரு நேரோவாக ஒரு பாத்தில் போயிட்டுருக்காங்க. பாஜகவோட கூட்டணி கிடையாது. சசிகலா, தினகரன் மற்றவங்களாம் பற்றி கவலைப்படாதீங்க, அப்படி நீங்கள் அவங்கள பற்றி பேசினா அவங்களோடய கூட போகலாம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லப்படுகிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலை அதிமுக மேலும் வளருவதற்கு, அதிமுகன்ற கட்சி இன்னும் பலப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. கூட்டணி கட்சிகள் புதிதாக ஏதாவது சேர்ந்தால் தான் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அட்வான்டேஜ் டிஎம்கே. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.